ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மங்கி பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை நோய் வேர்ல்டு அளவில் வேகமாக பரவி நம்ம ஜனங்க கிட்டக்க ஒரு பய உணர்ச்சியை உண்டாக்கி இருக்கு. இது ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு எளிதாக பரவிடுங்கிறதுனால எப்பவுமே ரொம்ப கண்காணிப்போட நம்ம ஏர்போர்ட்ல இருப்பாங்களே. இந்த குரங்கம்மை நோய் பத்தியும் அதனோட அபாயத்தை பத்தியும் நாம நம்மளை எப்படி தற்காத்துக்கலாங்கிறத பத்தியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குரங்கம்மை நோய் பொதுவா அனிமல்ஸ் கிட்டக்க இருந்து தான் பரவுது. அதே சமயம் ஒரு மனுஷன் கிட்டக்க இருந்து இன்னொருத்தர் கிட்டையும் இது எளிதாக பரவிடுமே. முதலா காங்கோ நாட்டுல தான் இந்த நோய் ஒரு குழந்தைக்கு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. 1958 ஆண்டு சிங்கப்பூர்ல இருந்து டென்மார்க் ஆராய்ச்சி நிலையத்துக்கு குரங்குகளை அனுப்பிச்சிருக்காங்க. அந்த குரங்குகளுக்கு இந்த நோய் உண்டாகி அது பரவுனதுனால இது குரங்கம்மை நோயின்னு சொல்றாங்க. இப்ப இந்த குரங்கம்மை நோயின் அறிகுறி என்னன்னு பார்க்கலாம். இந்த குரங்கம்மை வந்தா ஜுரம், கை கால் முகம், பிறப்புறுப்பு, வாய் இங்கெல்லாம் என்ன பண்ணும், கொப்பளத்தெல்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த கொப்பளத்தோட தோல் வெடிப்பு, நீர் வடியறது இதெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல புண்ணு மாதிரி ஏற்பட்டு அரிப்புணர்வு உண்டாகுமே. அடுத்து ஒரு நாள்ல அது கொப்புளமா மாறிடும். 4வது 5வது நாள்ல அந்த கொப்புளெல்லாம் பெருசா மாறி ஒரு 10 நாள்ல உதிர்ந்துரும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஜுரத்தோட தலைவலி, இருமல், உடல் வலி, தொண்டை புண் இது போல அறிகுறியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்னம்மை போலத்தான் இந்த குரங்கம்மை நோயும். அதுக்கு என்ன அறிகுறி இருக்குமோ அது போலதான் இந்த குரங்கம்மை நோய்க்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒண்ணு, இதுக்கு இறப்பு விகிதம் அதிகமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாம நம்மளை எப்படி தற்காத்துக்கலான்னு பார்க்கலாம். இந்த குரங்கம்மை நோய் அறிகுறி தென்பட்டாலே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டக்க இருந்து தனிமைப்படுத்திக்கணும். டாக்டர் கிட்டக்க உடனடியா போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோய் வந்தவங்களோட படுக்கை, பாத்திரம் எதையும் நாம தொடக்கூடாது. முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ், அந்த கொப்புளத்தை தொடவே கூடாது. டாக்டர் சொன்ன சிகிச்சை முறைய நாம மேற்கொள்ளணும். இந்த குரங்கம்மை நோய் தானாகவே சில வாரங்கள்ல மறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா மரணம், பார்வை இழப்பு போன்ற பாதிப்புக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால நாம ஆரம்ப நிலையிலேயே முறையான சிகிச்சையை மேற்கொள்ளணும். குரங்கம்மை நோய் ரொம்ப அபாயகரமானது இல்லைன்னு, நாம அந்த நோய் வந்தா பயப்பட வேண்டாம்னு நம்ம சுகாதாரத்துறை சொல்லி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.